2018 மே மாதம் நடந்த அந்த தூத்துக்குடி துப்பாக்கி சூடு 13 பேர் கொல்லப்பட்டதை பிரச்சாரமாக்கி ஒரு தேர்தல் அல்ல 2 தேர்தல்களில் 2019 மக்களவைத் தேர்தல்கள், 2021 சட்டமன்ற தேர்தல்கள் 2 தேர்தல்களில் அதை வைத்து வாக்குகளை சேகரித்து வெற்றி பெற்றது திமுக. தூத்துக்குடி துப்பாக்கி சூடு சம்பவத்தை தென்னிந்தியாவின் ஜாலியன்வாலாபாக் என்றுதான் திமுக தொடர்ந்து பிரச்சாரங்கள் செய்தது. ஆகவே இது போன்று சொல்லொன்றும் செயல் ஒன்றுமாக மக்களை பல விஷயங்களையும் நம்ப வைத்து ஏமாற்றியது தான் கடந்த 2.5 ஆண்டு கால இந்த ஆட்சியின் சாதனை என்று நாம் சொல்லலாம். நிச்சயமாக இப்போ என்னை போன்றவர்களுக்கு இந்த அரசிடம் மிகுந்த எதிர்பார்ப்புடன் இருந்தவர்களுக்கு 10 ஆண்டு காலம் உங்களுக்கெல்லாம் தெரியும், என்னை போன்றவர்கள் திமுகவுக்கு எவ்வளவு ஆதரவாக பேசினோம் என்பதை நீங்கள் நன்றாக அறிவீர்கள். 2011லேருந்து 21 வரைக்கும் இந்த அரசுக்கு ஆதரவாக, அதுவும் குறிப்பாக ஜெயலலிதா மரணத்திற்கு பிறகு எடப்பாடி ஆட்சி காலத்தில் இந்த அரசுக்கு ஆதரவாக எவ்வளவு தூரம் என்னை போன்றவர்கள் தொலைக்காட்சிகளிலும் சமூக வலைதளங்களிலும் பேசினோம், எழுதினோம் என்பதை நீங்கள் நன்றாக, உங்களை போன்ற பத்திரிகையாளர்கள் நன்றாக அறிவீர்கள். அந்த கோணத்திலிருந்து பார்க்கும்பொழுது ஒரு தனி மனிதனாக, பத்திரிகையாளனாக, ஒரு பிரஜையாக, ஒரு குடிமகனாக, திமுகவுக்கு வாக்களித்தவன் என்கின்ற முறையிலும் சேர்த்து சொல்கிறேன், ஏமாற்றம் தான் மிஞ்சுகிறது. அதான் ஏமாற்றம் அளிக்கிறது அப்படின்னு சொல்லி நிறைய நீங்க பட்டியல் போடுறீங்க. தமிழக மக்கள் இந்த அரசாங்கத்திலிருந்து எதிர்பார்த்தது என்ன கிடைக்காம போயிடுச்சு? போனீங்க மகளிர் உதவி தொகை தொடங்கி பல்வேறு திட்டங்களை நீங்க சொல்றீங்க, ரொம்ப அதிகமா எதிர்பார்த்துட்டோமோ? அந்த அளவுக்கு இவங்க பேசிட்டாங்களோ? ரொம்ப அதிகமா எதிர்பார்த்தன்றது ரொம்ப அதிகப்படியான வார்த்தை, தவறா நினைக்கக்கூடாது, மன்னிக்கணும். அது வந்து ஒரு ரொம்ப எதிர்பார்த்துட்டாங்க மக்கள் என்பது ஒரு மேட்டிமை தாங்கிய கருத்து. உங்களை மாதிரி நீங்கன்னா உங்களை சொல்லல நான், உங்களை மாதிரியே கருத்து உள்ளவர்கள், இத்தகைய கருத்து கொண்டவர்கள், அது நீங்களாகவும் இருக்கலாம் என்று வைத்துக் கொள்ளுங்கள். அது ரொம்ப தவறான ஒரு கருத்து, அது மேட்டிமைய கருத்து, அது எலிட்டிஸ்ட் மைண்ட் செட், மக்களோட சாதாரண எதிர்பார்ப்புகள். இன்னொன்று, நீங்களே உங்கள் கேள்வியிலேயே பதில் இருக்குது. இந்த எதிர்பார்ப்புகளுக்கெல்லாம் யார் காரணம்? உங்களை யார் இந்த வாக்குறுதிகளை கொடுக்க வைத்தது? இன்னைக்கு திமுக அரசு சந்தித்து கொண்டிருக்கக்கூடிய பல பிரச்சனைகளுக்கு காரணம் அந்த மேனிஃபெஸ்டோ, அந்த தேர்தல் வாக்குறுதிகள். 500 சொச்சம் மேனிஃபெஸ்டோ தேர்தல் வாக்குறுதிகளை கொடுத்தாங்க. டிஆர் பாலு முன்னாள் மத்திய அமைச்சர், கிட்டத்தட்ட 50 ஆண்டு காலம் மத்தியில் எம்பியாக இருந்திருக்காரு, டெல்லியில் மந்திரியாக இருந்திருக்காரு, அனுபவம் வாய்ந்த ஒரு அரசியல்வாதி, இந்தியாவின் முதிர்ந்த அரசியல்வாதிகளில் ஒருவர். அவர் தலைமையில் போடப்பட்ட குழுவில் பெரிய அறிஞர்கள்லாம் இருந்தாங்க. இந்த வாக்குறுதிகள் எல்லாம் நிறைவேற்ற முடியாதவை என்பது தெரிந்தே அவர்கள் கொடுத்திருக்கிறார்கள். ஆகவே இந்த பிரச்சனைக்கெல்லாம் காரணம் அந்த தேர்தல் வாக்குறுதி மேனிஃபெஸ்டோ. அந்த மேனிஃபெஸ்டோ அப்படி இருந்ததால தான் இன்றைக்கி மக்களுக்கு வந்து ஏமாற்றம் மிஞ்சுகிறது. ஆகவே இது இவர்களாக வழியை போய் தேடிக்கொண்ட விஷயம். பழைய பென்ஷன் திட்டத்தை பற்றி இவர்கள் வந்து தேர்தல் மேனிஃபெஸ்டோவில் நாங்கள் வந்தால் பழைய ஓய்வு திட்டம் கண்டிப்பாக கொண்டு வரப்படும்னாங்க. என்ன நடந்தது? எலெக்ஷன் முடிஞ்சு பிடிஆர் நிதி அமைச்சராக இருக்கும்போது ஓப்பனாக பதவியேற்ற கொஞ்ச நாள்லேயே சட்டமன்றத்தில் வெளிப்படையாக சொல்கிறாரு, பழைய ஓய்வூதிய திட்டம் அமல்படுத்த முடியாதுன்றாரு. எப்படி கூச்சமே இல்லாமல் உங்களால் வந்து மேனிஃபெஸ்டோவில் ஒன்று சொல்லிட்டு பதவிக்கு வந்தோன்னா மாற்றி பேச முடியுது? அதே மாதிரி வந்து மக்கள் நல பணியாளர்கள் ஆயிரக்கணக்கானவர்கள், என்னுடைய நினைவுகள் சரியாக இருக்குமே ஆனால், சப்ஜெக்ட் டு கரெக்ஷன் 13,000 பேரும் என்னமோ